இப்போ இந்த 7 days ரோஸ் பிளான்ட் வந்து ஒரு தொட்டிலேருந்து மாற்றி இதில் நட்டுட்டேன். ஏன்னா இந்த தொட்டி வேணும்னு சொல்லிட்டு நான் செடி வந்து இந்த தொட்டிக்கு மாற்றிட்டேன். இதில் தான் இருந்தது இந்த 7 days ரோஸ் பிளான்ட்டு. பாருங்கள், இந்த சாமந்தி செடி தான் நடலான்னு சொல்லிட்டு இந்த தொட்டி காலி பண்ணி இதில் நட்டுடுறேன். எப்படி நடுறதுன்னா, ஏன்னா இது வந்து நல்லாயிருக்கும் கலரு. இப்போ தொட்டி வேணுன்றதுக்காக நான் இது போல் மாற்றிடுறேன். இப்போ தண்ணி போகிறதுக்காக அடியில் வந்து ட்ரை லீஃப் போடணும். போட்டுட்டு நம்ம ரெட் சாயிலு, கொக்கோபீட்டு, மணல் அது போல் கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இது போல் போடணும். பாருங்கள், இது போல் வந்து தலைக்கீழே திருப்பிட்டு தட்டினீங்கன்னா, டேப் பண்ணிங்கன்னா வந்துடும், தனியாக வந்துடும் தொட்டிக்குள்ளேருந்து. நம்ம இதே போல் நம்ம இறக்கி விட்டணும். ஆனால் வந்து ஹைட்டு நீங்கள் பார்த்துக்குங்க, அப்போ தான் நல்லது. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்றேன். மண் எடுக்காமலாம் நம்ம போட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஊற்ற கீழே இறங்கி போயிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ எருவு எதுவும் நான் போடல. ஏற்கனவே செம்பருத்தி செடி வளர்த்த செடி மண் தான் இது. நான் இந்த தொட்டிக்கு மாற்றுறதுனால அப்படியே போட்டு நடுறேன். நான் அப்புறமா மண் போட்டுப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மண் வேணுமோ அந்த அளவுக்கு கலந்துட்டு கொக்கோபீட்டு, மண், அதாவது மணல், அது போல் நீங்கள் 3மே கலந்து கொஞ்சமாக வெர்மி கம்போஸ்ட் இருந்தால் போட்டுக்குங்க. இது போல் நம்ம நடும்போது கொஞ்சம் நல்லா ஹைட்டெல்லாம் பார்த்து தான் நீங்கள் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எருவெல்லாம் அதிகமாக போட்டுட்டு அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சமாக ரெட் சாயிலு, கொக்கோபீட்டு அது போல் கலந்துட்டு நீங்கள் போடணும். ஆனால் மணல் கண்டிப்பாக வேணும். நான் ஃபுல்லாக போடல, கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு இறக்கி காமிச்சிருக்கேன். அதாவது எந்த அளவுக்கு தொட்டிக்கு மண் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கொக்கோபீட், மணல் வந்து நம்ம போட்டுக்கணும். நான் வந்து இப்போ இந்த அளவுக்கு நான் போட்டு இறக்கி வச்சுருக்கேன். நான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரே டைம் போடாமல். இது போல் எதுக்காக இந்த தொட்டி மாற்றினேன்னா, இப்போ இந்த தொட்டி போலேயே இந்த தொட்டியும் இருக்கும் ஒரே சைஸில். அதுக்காக இந்த கலரும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பிஸ்கட் கலர், சந்தன கலர் போல் இருக்குமே அந்த செடி சாமந்தி நான் மாற்றிட்டேன் தொட்டி. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.